சண்டே மார்னிங் 5:30 ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சண்டே எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகைனால ஆடி கிருத்திகை அப்படின்னு பார்த்தேன். பட் ஆடி கிருத்திகை இல்லை, இருந்தாலும் இந்த கிருத்திகையும் நாங்கள் விட மாட்டோம். சரி, அதனால் சண்டே 5:30லேருந்து வாசல்லாம் வெளியிலலாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் பண்ணுறது தான் இந்த மினி விளாகில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சண்டே கிருத்திகை மட்டும் இல்லாமல் என்னோட பையனுக்கு கிருத்திக்கு பர்த்டே. அவனும் ஆடி மாதத்துல தான் பிறந்தான். நேற்று 20ஆம் தேதி பர்த்டே. ஆனால் நான் விளாக் போட்டேன், நீங்கள் நிறைய பேர் பார்க்கல. மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லாங் வீடியோ வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் போட்டால் மட்டும் பார்க்க மாட்டேறீங்க. ஸோ சேம் ரொட்டீன் மாதிரி இருக்கா இல்லை வீக்லி ஒன்ஸ் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா சேம் ரொட்டீன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோவும் இருக்கட்டும், நேற்று போட்ட என் பையனோட பர்த்டே வீடியோவும் இருக்கட்டும், நீங்கள் யாருமே பார்க்கல, இதுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே, லாங் வீடியோ வாரத்துக்கு 1 போட்டால் போதும். நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க லாங் வீடியோவுக்கு. ஷார்ட்ஸ் தான் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து ஷார்ட்ஸ் தான் வரும். வீக்லி ஒன்ஸ் இல்லை எப்போனா ஒரு வாட்டி மட்டும் லாங் வீடியோ போடுறேன். அதே மாதிரி என் பையன் பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்ணல. உங்ககிட்ட கோச்சுக்கினேன் எல்லாருக்கிட்டையும். போங்கக்கா உங்கள் எல்லா பேச்சும். நீங்கள் என் பையன் பர்த்டேக்கு விஷ் பண்ணல நீங்கள். ஸோ இன்றைக்கி பாப்பா எழுந்தவொடனே பர்த்டே விஷ் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும். அதே மாதிரி யூடியூப்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் பண்ணீங்க. அவங்களுக்குலாம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.